கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இந்த நேரத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். வாருங்கள், நம்ம ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். Let us look to our Lord in prayer. Father, we want to come before you, come before the throne of God, and we pray that you will speak to us. தேவனே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக நாங்கள் வருகிறோம். நீர் இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களோட பேச வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஆவிக்குரிய காதுகளையும் ஆவிக்குரிய இருதயத்தையும் திறந்து கொடுக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, open our spiritual eyes and our spiritual ears and our heart, O Lord, to listen to your word. இந்த நேரத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வேதம் கையில் வைத்திருக்கிறவர்கள் யோவான் 3வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். Let us turn to the book of John chapter 3. வசனங்கள் 1லிருந்து 8 வரை நம்ம வாசிக்க கேட்க இருக்கிறோம். We are going to hear from John chapter 3 verses 1 to 8. வாசிக்க கேட்போம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடையவன் தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதி உத்தரமாக, ஒருவன் ஜனத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்று இன்ன இடத்துக்கு போகிறதென்று உனக்கு தெரியாது. ஆவினால் பிறக்கிறவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். John chapter 3 verses 1 to 8. Now there was a man of the Pharisees named Nicodemus, a member of the Jewish ruling council. He came to Jesus at night and said, Rabbi, we know you are a teacher who has come from God. For no one could perform the miraculous signs you are doing if God were not with him. In reply, Jesus declared, I tell you the truth, no one can see the kingdom of God unless he is born again. How can a man be born when he is old? Nicodemus asked. Surely he cannot enter a second time into his mother's womb to be born. Jesus answered, I tell you the truth, no one can enter the kingdom of God unless he is born of water and the Spirit. Flesh gives birth to flesh, but the Spirit gives birth to spirit. You should not be surprised at my saying, you must be born again. The wind blows wherever it pleases. You hear its sound, but you cannot tell where it comes from or where it is going. So it is with everyone born of the Spirit. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த பாகம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடையும் நிக்கோதேமுவோடையும் ஒரு ஒரு பேச்சு நடக்கிறது. There's a talk, a conversation within Nicodemus and Jesus. It's a very important. இந்த பாகத்தில் இந்த conversation, இந்த பேச்சின் மூலியமாக ஒரு முக்கியமான காரியம், மனிதர்கள் கேட்குற காரியத்துக்கு கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். This meeting with Nicodemus was very important. Jesus answers a very important question. Nicodemus asked, who can enter the kingdom of God? தேவனுடைய ராஜ்யத்தில் யாரு
பிரவேசிக்க முடியும் என்று சொல்கிற கேள்விக்கு இந்த பாகத்தில் நம்ம பார்க்கலாம். You can see that who can enter the kingdom of God. That is very important for all of us. யார் இந்த ராஜ்யத்துக்குள்ளே செல்ல முடியும்? இன்னைக்கு இதான் கேள்வி. உலகத்தில் நிறைய பேருக்கு கேள்வி, எப்படி நம்ம இந்த ராஜ்யத்துக்குள்ளே செல்வது, யார் செல்ல முடியும் என்று. அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு அழகாக நிக்கோடேமஸ்க்கு ஆண்டவர் இந்த பதிலை கொடுக்கிறார். ஒரு ராவ் காலத்தில் one night Nicodemus came to Jesus. இந்த நிக்கோடேமு வந்து இந்த பரிசியர், he was a Pharisee, he was from the Jewish ruling council. இந்த யூதருக்குள்ள அதிகாரியான அந்த குரூப்ல இருந்து வந்தவராக பார்க்கிறோம். இந்த பரிசியர்கள் இயேசுவோட ஊழிய காலத்தில் ஊழியம் செய்கிற நேரத்தில் அநேக வேளையில் இயேசு இடத்துல எதிர்த்தார்கள். ஆண்டவராக இயேசுவை எதிர்த்தவர்களாக நம்ம பார்க்குறோம். They found fault and they tried to come against Jesus many a times, the Pharisees. He is from this Jewish ruling council. இந்த பரிசியரை பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்து ஒரு சில காரியங்கள் சொன்னார். முதலாக இந்த பரிசியர்கள் வந்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த முக்கியமான காரியத்தை விட்டு முக்கியமில்லாத காரியத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள். They give more importance to the unimportant things. But the important things like justice, mercy and faithfulness, they leave out. இந்த நீதி, இரக்கம், விசுவாசம் இதெல்லாம் வந்து அவர்கள் அதிகமாக பார்க்காமல் தள்ளி வைத்துட்டு முக்கியமில்லாத காரியத்து மேலே அதிகமாக கவனம் செலுத்துகிறவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து மத்திய 23வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோனாக்கா அவர்களை வந்து குருடரான வழிகாட்டிகளே என்றே சொல்கிறார். blind guides, you blind guides. That's what Jesus called the Pharisees. And in another verse in Matthew chapter 23, Jesus says they are clean outside but inside they are full of greed. Okay, வெளிப்படையில் சுத்தமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வெளியில் கழுவுவாங்க, எல்லாம் செய்வாங்க, வெளிப்படையான காரியத்தில் ஈடுபடுவாங்க. ஆனால் உள்ளுக்கு அவர்கள் வந்து ரொம்ப வஞ்சிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்குறோம். வெளிப்படையாக நீதிமான்களாக காணப்பட்டார்கள். எக்ஸ்டர்னலி, அவுட்சைட், physically they seem to be righteous, but Jesus said inside they are full of hypocrisy. மாயமாக இருந்தார்கள். உள்ளுக்கு வந்து மாய காரியங்கள் அதிகமான மாய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். அதே வேளையில் இன்னொரு வார்த்தை இந்த பரிசியர்களை குறித்து மத்திய 23 ஆண்டவர் சொல்கிறாரு. இன் மத்திய சாப்டர் 23 ஜீசஸ் கால்ஸ் த Pharisees snakes and brood of vipers. சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே என்று ஆண்டவர் இவர்களை அழைக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கும்பல் கூட்டத்தில் இருந்து இந்த நிக்கோடேமு வருகிறார். அதில் ஒரு தலைவராக, அதில் ஒரு லீடராக கூட இருக்கிறாரு. அதிலிருந்து வராரு இயேசுகிட்ட. அந்த ராத்திரியில் வராரு. அதுவும் he comes at night. I believe that நான் விசுவாசிக்கிறேன் இந்த நிக்கோடேமஸ் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்பிக்கொண்டே இருக்கிறது. உண்மையான வாழ்க்கையின் அர்த்தம் இந்த இயேசுவை குறித்து அறிந்திருக்கிறாரு. இந்த இயேசுகிட்ட இருந்து தனிப்பட்ட வழியில் இதை குறித்து என்ன சொல்கிறாருன்னு இயேசுவை தேடி வந்ததை பார்க்குறோம். He came to seek Jesus. He has so many questions in his life. He wants the questions to be answered. அந்த கேள்விகளுக்கு பதில் வந்து இயேசு ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். It's only Jesus who can give the correct answer to all the questions in Nicodemus' life and also in our life. நம்மளுடைய வாழ்க்கையிலும் நிக்கோடேமு வாழ்க்கையிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே எல்லா கேள்விகளுக்கு சரியான பதில் கொடுக்க முடியும் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன வந்து சொல்றாரு இயேசு இடத்துல, ரபி, நீங்க வந்து தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிற ஒரு போதகர். You are a teacher who have come from God. If not, you cannot do these miracles and signs. இந்த அடையாளங்கள், அற்புதங்கள் தேவனிடத்தில் வரலனாக்கா நீங்க இதெல்லாம் செய்ய முடியாது. அப்படின்னா நீங்கள் தேவனிடத்தில் இருந்து தான் வந்திருக்கீங்க என்று சொல்றாரு. அப்ப என்ன ஒரு கேள்வி அவர் உள்ளத்தில் தோண்டி கொண்டு இருக்கிறது. ஒரு உள்ளத்தில் கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் அவர் உள்ளத்தை பார்த்தார். Jesus looked at Nicodemus. There were so many things which are hidden outside in நிக்கோடேமஸ்குள்ள இவ்வளோ காரியம் மறைந்திருந்தது. ஆனால் கர்த்தர் உள்ளத்தை பார்த்து அந்த மனுஷனுக்கு தேவையான வார்த்தையை கொடுத்தாரு. ஜீசஸ் கேம் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். சரியாக அவர் உள்ளத்தை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு பதிலை கொடுக்குறாரு. நிக்கோடேமஸ்க்கு என்ன தேவை அதை சொன்னார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் நமக்கும் இன்றைக்கு ரொம்ப அவசியம். ஆண்டவர் என்ன சொன்னார்? யோவான் 3:3 அவர் சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று ஆண்டவர் சொல்றாரு. I tell you the truth, no one can see the kingdom of God unless he is born again. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை செல்வது, பிரவேசிப்பது ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் பிறவாவிட்டால் அவர் ராஜ்யத்தை காண முடியாது. We cannot even see, look at it. We cannot even see the kingdom of God if we are not born again. So இது ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் நிக்கோதேமுசுக்கு வெளிப்படுத்துகிறார். இது ரொம்ப முக்கியம். தேவனோட ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்றால் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா அந்த வசனத்தில், நோ ஒன், ஒருவனும், அப்பனா யாரும் செல்ல முடியாது. யாரும் அந்த தேவனோட ராஜ்யத்துக்குள்ள மறுபடி பிறவாவிட்டால் செல்ல முடியாது, அதென்றால் காண முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா நிக்கோதேமுசுக்கு அதுக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்தது. நிக்கோதேமுஸ் had a big question. How can a man be born when he is old? ஒரு மனுஷன் முதிர் வயதில் எப்படி மறுபடி பிறக்க முடியும்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். மறுபடி, can he go into the mother's womb and be born again? How can that be? Yes, that's a logical question. அது ஒரு சரியான கேள்விதான். அப்ப நிக்கோதேமுஸ் ஒரு மாம்சத்தில் அல்லனா சரீரத்தில் உள்ள ஒரு பிறப்பை பார்க்கிறாரு. He looks at the birth in the physical terms. How can man be born again in physically? ஆனா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு மனுஷன் மறுபடி பிறவா விட்டால் என்று சொல்லும் போது ஆண்டவர் ஒரு புது பிறப்பை குறித்து சொல்றார். He says about a spiritual birth. ஒரு ஆவிக்குரிய ஒரு பிறப்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். It is not only the physical birth, he speaks about the spiritual birth. Physically everyone is born in the flesh. சரீரத்தில் அல்லனா மாம்சத்தில் எல்லாருமே நம்ம பிறந்திருக்கிறோம் இந்த உலகத்தில். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரும் ஒரு பிறப்பை நம்ம பிறந்திருக்கிறோம், ஆனால் இன்னொரு பிறப்பு இருக்கிறது. தேவனோட ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும் என்றால் இன்னொரு பிறப்பு நம்மளுக்கு தேவை. இந்த பிறப்பு என்றால் இது ஆவிக்குரிய பிறப்பு என்று பார்க்கிறோம். வேதத்தில் எபிரேயர் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால், when we look at Hebrews chapter 9 verse 27, 27வது வசனத்தை அது தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறாரு, just as a man is destined to die once, after that to face judgment. ஒரு மனுஷன் அவனுக்கு நியமித்தது என்னதென்றால் மரிப்பது ஒரு தடவை தான், அதுக்கு பிறகு நியாய தீர்ப்பு. That means a man who is born in this flesh, in the body, in the human, just once in the flesh, in the body, then it is judgment, நியாய தீர்ப்பு என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் மறுபடி இந்த சரீரத்தில், இந்த மாம்சத்தில் மறுபடி நம்ம பெற்றோர்களை சென்று மறுபடி நம்ம பிறக்க முடியாது. ஸோ ஆண்டவர் திட்டம் தெளிவுமாக என்ன சொல்கிறார் என்றால், நமக்கு ஒரு ஆவிக்குரிய பிறப்பு தேவை. ஸோ தேவனோட ராஜ்யத்துக்குள்ள செல்ல வேண்டும் என்றால் எல்லாரும் இந்த பிறப்புக்குள்ள வர வேண்டும். We all have to experience the spiritual birth, born in the spirit of God, by the spirit of God. தேவனோட ஆவினால பிறக்க வேண்டும். அப்பொழுது தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம செல்ல முடியும், பிரவேசிக்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா யோவான் 3வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. In John chapter 3 verse 6 says, flesh gives birth to flesh, but spirit gives birth to spirit. மாம்சத்தால் பிறப்பது மாம்சமாய் இருக்கிறது, ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We are born in the flesh, we are in the flesh, but to experience God's kingdom, தேவனோட ராஜ்யத்தை அனுபவிக்க ஆவியில பிறக்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவியில நம்ம பிறக்க வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, flesh and blood cannot inherit the kingdom of God. ரத்தம், மாம்சமும் ரத்தத்தினால நம்ம தேவனோட ராஜ்யத்துக்குள்ள செல்ல முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. flesh and blood, இப்போ நம்மளுக்கு இருக்கிற சரீரம் மாம்சத்தினால ரத்தத்தினால நம்ம தேவனோட ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that all of us are flesh and blood, but we have to be born again, to be renewed
and be born again so that we can see and enter the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை காணவும் பிரவேசிக்கவும் இந்த மறுபடி ஆவியில பிறக்கிற பிறப்பு நமக்கு அவசியம் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 3:8 அதிகாரம் in John chapter 3 verse 8 says, the wind blows wherever it wills. இந்த காற்று எங்க அது என்ன செய்கிறது என்றால் அது இஷ்டமான இடத்துல அது வீசுகிறது என்று பார்க்கிறோம். ஓகே, காத்து இஷ்டமான இடத்துல வீசுகிறது. it blows wherever it pleases. you hear the sound, அந்த சத்தத்தை கேட்குறீங்க, நம்மளுக்கு தெரியாது அது எங்க இருந்து வருது எங்க போகுதுன்னு தெரியாது. we do not know where the wind comes from and where it goes. and the Bible says so it is with everyone born of the Spirit. so ஆவியில பிறக்கிறவர்கள் அப்படியாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆகையால் இந்த ஆவியில பிறக்கிற ஒரு காரியம் இது உள்ளான ஒரு காரியம். இட்ஸ் an internal thing. It's inside of us. It is the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உள்ளான நம்ம வாழ்க்கையில செய்கிற கிரியை அதை பார்க்கிறோம். இந்த செய்கை மேலிருந்து வருகிறது, தேவனிடத்திலிருந்து வருகிறது. மனுஷன் செயல் அல்ல. இட் இஸ் நாட் த டூயிங் ஆஃப் men. மனுஷனோட செயல் அல்ல, ஆனா இட் இஸ் ஃப்ரம் காட். தேவனா செய்கிற ஒரு காரியம், அது உள்ளான ஒரு காரியம். இட் இஸ் happens inside us and it deals with the heart. இருதயத்தை சம்பந்தப்பட்ட ஒரு காரியம், வெளிப்படையான ஒரு காரியம் அல்ல, ஆனா இருதயத்தை சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். இந்த மறுபடி பிறப்பது என்னதென்றால் ஒரு மனுஷனோட இருதயம் முழுமையாக மாறப்படுகிறது. it transforms. it is a transformation within our heart. it is not a physical thing we do. வெளிப்படையான செய்கிற காரியங்கள் அல்ல, பரிசுத்தத்துக்கு வெளிப்படையாக செய்கிற காரியம் அல்ல, ஆனா ஆண்டவர் இருதயத்தில் உள்ளான காரியம் செய்கிறது. இது நம்ம இருதயத்தை சம்பந்தப்பட்ட காரியம். இது பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான் அந்த மாற்றத்தை, அந்த மறுபிறப்பை நம்ம இருதயத்தில் கொடுக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 36 அதிகாரம் 26 வசனம் நம்ம பார்ப்போம் என்றால், in Ezekiel chapter 36 verse 26 we see God says, தேவன் சொல்கிறார், I will give you a new heart and a new spirit in you. I will remove from you a heart of stone and give you a heart of flesh. ஆண்டவர் சொல்கிறாரு இந்த எசேக்கியேல் புத்தகத்தில் பார்க்கும்போது, அவர் உங்களுக்கு ஒரு நவமான இருதயத்தை கொடுப்பேன், a new heart, and put a new spirit, புதிதான ஆவியை கொடுப்பேன் என்று சொல்கிறார். அப்ப அதே வேளையில் ஆண்டவர் சொல்றார், இந்த கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். So the Bible says that a new heart and a new spirit God gives us. So இந்த மறுபடி பிறப்பது ஒரு புது இருதயம், ஒரு புது ஆவி நமக்குள்ள இருப்பது. Hallelujah. It is a thing that the new spirit and a new heart, ஒரு புது இருதயம், இது உள்ளான காரியம், ஆவிக்குரிய காரியம் நம்ம இருதயத்தில் நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப மறுபடி பிறப்பதில் it is a new heart and a new spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். and இந்த புது பிறப்பு இயேசு கிறிஸ்து இல்லாமல் it doesn't happen, because it's Jesus who said, when I go I will send the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை அனுப்புறேன்னு சொன்னாரு. இது இந்த புது வாழ்வு, இந்த மறுபிறப்பு, இது பரிசுத்த ஆவினால உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு அனுப்பினதுனால, பிதாவின் இடத்துல இருந்து அனுப்பினதுனால நமக்கு உண்டாகின ஒரு பிறப்பு. It is a spiritual birth within us, and it's through the Holy Spirit which the Lord sent to us from the Father when he ascended to heaven. பரலோகத்துக்கு அவர் சென்ற பருவன் அனுப்புவேன் என்று சொன்னார்ல, அந்த ஆவியினால நம்ம புதுப்பிக்கப்படுகிறோம். இது இட்ஸ் a internal thing. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த புது பிறப்புன்னு சொல்லும்போது, நம்ம இருதயம் மாறப்படும் போது, ஆவியானவர் உள்ளுக்கு வரும்போது, இந்த மறுபிறப்பு நமக்கு உருவாகும் போது, நம்ம we'll only please the Lord. கர்த்தரை மட்டுமே நம்ம பிரியப்படுத்துவோம். we'll only please the Lord. இந்த மறுபிறப்பு தேவனை, ஆண்டவரை, இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவே மகிமைப்படுத்தும். we will not live for ourselves என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:15 சொல்லுது, that those who live should no longer live for themselves but for him who died for them. இனி இயேசு இந்த புது பிறப்பு நம்மளுக்கு வந்த பிறகு இனி நம்ம நம்மளுக்காக நம்ம வாழ மாட்டோம். we will not live for ourselves but we will live for him who died for us. நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார்ல, இந்த இயேசுக்காக தான் நம்ம வாழ்வோம். நம்ம வாழ்க்கை மாறப்படும்.
இந்த உள்ளம் மாறப்படும் போது, இந்த மறுபிறப்பு வரும்போது இயேசுவை மகிமைப்படுத்தும். இயேசுவை மகிமைப்படுத்தும். இது 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது. In 2 Corinthians chapter 5 verse 17 says, therefore if anyone is in Christ, he is a new creation, the old has gone, the new has come. ஆகையால் இன்றைக்கு ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகளெல்லாம் ஒளிந்தது, ஓகே, எல்லாம் புதிதானது என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. everything becomes new, the old is gone, the old life, the sinful life, everything is gone. when God renews us, நம்ம உள்ளத்தில் அவர் மறுபிறப்பு நம்ம கொடுக்கும்போது, ஆவியானவர் நமக்கு புது பிறப்பு நம்ம கொடுக்கும்போது, நம்ம உள்ளத்துக்குள்ள வரும்போது, ஒரு மாற்றம் கொண்டு வரும்போது, ஆவிக்குரிய மாற்றம் கொண்டு போது நம்ம இருதயத்தில், அப்போ பழசெல்லாம் கணக்கில் இல்லாதபடி ஆண்டவர் எடுத்து போடுறார். பழைய வாழ்க்கை நீங்கிறது, நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய வாழ்க்கை வருகிறது என்று நம்ம பார்க்கிறோம். முடிவாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு சில காரியங்கள் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவினால, தேவனுடைய ஆவினால மறுபடி பிறந்திருக்கிறோம். we are born again when we come and allow ourselves to the Holy Spirit of God. தேவனிடத்தில், பரிசுத்த ஆவியானவர் இடத்துல, இயேசு இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, இந்த ஆவியானவர் நம்ம உள்ளுக்கு ஒரு மறுபிறப்பை நம்மளுக்கு கொடுக்கிறார். ஸோ இன்றைக்கு அந்த மறுபிறப்பு வந்ததுனால நம்ம தேவனோட ராஜ்யத்தை காண முடியும். we can see the kingdom of God, we can feel the kingdom of God, and one day we will enter the kingdom of God. தேவன் ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிப்போம் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த மறுபிறப்பு அது வசனம் சொல்லுகிறது, it is for everyone. இந்த மறுபிறப்பு எல்லாருக்கும், கிறிஸ்தவர்களுக்குன்னு இல்லை, கிறிஸ்தவர்களுக்கும் அந்த மறுபிறப்பு தேவை. even the Christians, we need to be born again. மறுபடி நம்ம பிறக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் அந்த வாழ்க்கையில் மறுபடி பிறந்திருக்க வேண்டும். we need that experience of being renewed by the Holy Spirit. our heart need to be cleansed and renewed by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால சுத்திகரிக்கப்பட்டு நம்ம புது மனுஷனாக ஆக்கப்பட்டிருக்கணும். ஒரு கிறிஸ்தவங்களாக இருந்தாலும், யாரா இருந்தாலும், ஒரு கிறிஸ்தவங்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் இந்த ஆண்டவருக்குள்ள இந்த பிறப்பை அனுபவிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்றால், அவர் ஒரு தோற்றத்தில் வேலை செய்கிறவனாக இருக்கலாம், ஒரு அரசியலாக இருக்கலாம், ஒரு பிரீச்சராக இருக்கலாம், ஒரு ஊழியம் செய்கிறவனாக இருக்கலாம், ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒரு வியாபாரியாக இருக்கலாம், ஒரு ஆணா இருக்கலாம், ஒரு பெண்ணா இருக்கலாம், ஒரு மனுஷன் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறவனாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ராஜாவாக இருக்கலாம், அல்லென்றால் உலகத்திலேயே ரொம்ப பலசாலியாக, ரொம்ப அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கலாம். இது யாரா இருந்தாலும் சரி, இந்த மறுபடி பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. if he is or she is not born again in the Lord, by the Spirit, he or she cannot enter the kingdom of God. ஆகையால் இந்த நாளில் நம்ம மறுபடி பிறக்க வேண்டும். we need to have this new heart and the new spirit. நமக்கு ஆண்டவர் இந்த புது இருதயத்தையும் நவமான இருதயத்தையும் ஒரு புதிய ஆவியும் நம்ம கிட்ட கொடுத்து நம்மளை மாற்றுகிறார். our mind must change. நம்மளோட சிந்தை மாறப்பட வேண்டும். our thought must change. physically changing is not enough. சரீரபூர்வமாக மாறுது பத்தாது. இருதயத்தில் மாற்றம் இருந்தால் நம்ம எண்ணம், யோசனைகள், சிந்தைகள் மாறப்பட வேண்டும். அந்த மாற்றம் வர வேண்டும். need that kind of a change, a born again experience. and we need to please Jesus. இயேசு கிறிஸ்துவை நம்ம பிரியப்படுத்த வேண்டும். ஒரு மனம் திரும்பின ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். we need to live a repentant life. when we say that we are born again, then we must repent of all our sins and live a repentant life, a life obedience to God's word. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். மறுபடி பிறந்திருக்கிறேன்னு சொல்லும்போது, மறுபிறப்பை நான் அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறேன்னு சொன்னாக்கா, then I must live an obedience life, a life of obedience to God's word. and we must bear good fruit. நல்ல கனிகளை நம்ம கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று பார்க்கிறோம். உண்மையை பேச வேண்டும். we need to speak the truth, people of God. and if I say that I am born again, நான் மறுபடி பிறந்திருக்கேன், ஆனால் நான் பொய் சொல்லி கொண்டு இருந்தேன் என்றால் அதுக்கு ஒரு கேள்வி, that's a question mark to that. am I really born again? மறுபடி நான் பிறந்திருக்கிறேன் என்றால், if I am born again, then I must speak the truth. நான் உண்மையை தான் பேச வேண்டும். and being led by the Spirit of God. பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படி நம்ம ஒப்பு கொடுக்கணும். we need to give ourselves to be led by the Holy Spirit. இன்றைக்கு today let us search ourselves, let us look at ourselves and examine our life. நம்ம வாழ்க்கையை நம்ம பரிசோதனை பண்ணி பார்ப்போம். நம்ம மறுபடி உண்மையிலேயே ஆவியிலே ஆண்டவருக்கு பிறந்திருக்கிறோமா, இல்லை நான் பாவத்திலேயே இன்னும் வாழ்ந்து கொண்டு
நான் மறுபடி பிறந்திருக்கிறேன் என்று ஏமாற்றம் அடைந்து கொண்டு இருக்கிறோமா? Have we really be born again in the spirit? Or are we living still in the sin and cheating ourselves, saying that I am born again, but then we still living in unrepented sin? Let us examine ourselves today. And now is the right time. இப்பொழுது தான் அது சரியான நேரம் தேவதானமே. நாளைக்கு அல்ல, நாளான்றைக்கு அல்ல, இன்றைக்கு சரியான நேரம். ஆண்டவர் இடத்துல இப்பொழுது நம்ம ஒப்பு கொடுத்து commit ourselves now to the Lord Jesus Christ, even at this time as you are listening to the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையில் இந்த நேரமே நீங்கள் கண்களை மூடி ஒரு சிறு ஜெபம் செய்து, ஆண்டவரே எனக்கு இந்த மறுபிறப்பின் வாழ்க்கையை, இந்த ஆவிக்குரியின் பிறப்பு பரிசுத்த ஆவியின் உள்ளத்தில் வந்து இந்த பிறப்பை கொடுங்க ஆண்டவரே. Give me this new birth, new life, Lord. Just say a simple prayer and receive the Lord Jesus into your life. And the Lord will transform you. கர்த்தர் உன்னை மாற்றுவார், என்னைய மாற்றுவார், எல்லாரையும் மாற்றுவார். இந்த மறுபிறப்பு வரும்போது நம்மளுக்கு ஒரு மாற்றம் வாழ்க்கையில் வரும். பழைய மனுஷன் புதுசாக மாறி விடுவான். A person will be new. People will see you and know that there's a change in your life. So commit our life to the Lord and experience this new life in the Lord Jesus Christ. And experience this born again experience. இந்த மறுபடி பிறந்த ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். வாருங்கள் நாம் ஜெபம் செய்வோம். Come, let us look to our Lord in prayer. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய வாழ்வை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், புதிய ஜீவனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த புது வாழ்வு, புது ஜீவனில் ஆண்டவரே கர்த்தருக்காக நாங்கள் வாழ ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு பரிசுத்த ஆவினால இந்த புதிய வாழ்வை நீ கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lead us, Lord. Lead us, Lord. Yes, we want to experience this new birth. இந்த புது பிறப்பு, மறுபிறப்பை நாங்கள் ஆண்டவரே அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். Prepare us so that we can see and enter your kingdom, Lord. உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை கேட்டு ஆண்டவரே ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கு நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், ரட்சியும், ராஜ்யத்துக்கான கிருபையை தாரும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்க செய்தி, ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்க செய்தி, என்னை மறுபடி பிறக்க செய்தி. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா.